ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்லேயே எப்படி நூடுல்ஸ் செய்யறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறது இந்த வீடியோவை பார்த்துடலாம். வெல்கம் டு ஹோம் கார்டன் ரெசிபீஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுடர் ஆகுற வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இது நல்லா பவுடராக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. பவுலோட பிளேட் இதில் வேணாலும் மாற்றிக்கோங்க. நீங்கள் மாவு பசைய போகிறீங்க. ஸோ அதுக்கு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க ரவையும் இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் இதில் ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா மாவோட மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா எல்லா எண்ணெயும் வந்துட்டு மாவில் மிக்ஸ் ஆகிடும். நல்லா மிக்ஸ் ஆகிட்ட அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் திக்கான மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இதை பூரி மாவு போடுவோம்ல, அதை விட கொஞ்சம் திக்கா இருக்கணும் மாவு. ரொம்பவும் திக்கா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிழியறதுக்கு கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் மீடியமா பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இது தண்ணி சேர்க்காதீங்க. இருக்கிற இதே வச்சு நல்லா பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துடும். ஒரு 10 நிமிஷம் மேல இது நல்லா பசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இழுத்து வச்சு நல்லா மடிச்சு பசைஞ்சுக்கலாம். இதை இப்ப மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரையா இருக்கணும் மாவு. இது அப்படியே வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிருக்கலாம். ரொம்ப ட்ரை ஆக கூடாதுன்றதுக்காக நான் மேல வரைட்டா எண்ணெய் தடவிட்டு இது அப்படியே வச்சிருக்க போறேன். இப்போ அதுல இருந்து கொஞ்சமா வந்துட்டு மாவு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ மாவு நல்லா ஊறி இருக்கும். நீங்க கொஞ்சம் மாவுலயே வந்துட்டு நிறைய நூடுல்ஸ் செய்ய முடியும். இப்போ வந்துட்டு ஈஸியான மெத்தட் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இது வந்துட்டு நல்லா உங்களால முடிஞ்ச வரைக்கும் நல்லா மெலிசா திரட்டிட்டு கத்தியால அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா இதான் வந்துட்டு கிளாசிக் நூடுல்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிடும் நமக்கு. இந்த மாதிரி நீட்டான இதில் திரட்டிக்கோங்க. மாவு நல்லா போட்டுக்கோங்க. அப்போதான் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். மாவு நிறைய ஆட் பண்ணிட்டு இதை வந்துட்டு மடிச்சுக்கலாம். அப்படியே எல்லா இடத்துலையும் மாவு தடவிக்கோங்க. இதை வந்துட்டு 3ஆ மடிச்சு நான் அப்படியே வந்துட்டு கத்தியால கட் பண்ண போறேன். இந்த ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு கொஞ்சம் சரியா வராது, அதை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வர்றது நல்லா கரெக்டா வரும். இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணி இதை எடுத்துக்கோங்க. நீங்க மாவு நல்லா உள்ள நிறைய அப்ளை பண்ணீங்கன்னா தான் ஒட்டாம வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு மாவு கொஞ்சம் அப்ளை பண்ணி நல்லா உதிரியா எடுத்து விட்டீங்கன்னா எல்லாமே தனித்தனியா வரும். வரலைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்துட்டு மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிரிச்சு விட்டீங்கன்னா உங்களோட நூடுல்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடும். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே வந்துட்டு நம்ம சுடு தண்ணியில போட்டு ஒரு 1 மினிட் பாயில் பண்ணீங்கன்னா கூட நல்லா வெந்துடும். நம்ம அழகா நூடுல்ஸ் செஞ்சிடலாம் வீட்லயே. இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் எப்படி செய்யுதுன்றத பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி முறுக்கு பொழிகிற அச்சில இந்த மாதிரி நான் அச்சு எடுத்திருக்கேன். இந்த காரா சேவ் போடுவோம்ல, அந்த அச்சு எடுத்துக்கோங்க. அதில் இப்போ மாவு இதில் போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக பிசைஞ்சிட்டு அதுக்குள்ளே விட்டுக்கோங்க. கொஞ்சம் பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பிழிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு நூடுல்ஸ் வந்துடும். பிழியும் போதே கொஞ்சமாக வந்துட்டு அதில் மாவு தடவிட்டே இருங்க. அப்போதான் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம பிழிஞ்சு பெரிய நூடுல்ஸாக ஆக்கிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற சைஸ்க்கு பிழிஞ்சுக்கோங்க நீட்டாக.
மேலே நல்லா மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோ நீட்டுக்கு வந்த உடனே நான் அதை கட் பண்ணி விட்டுக்கிறேன். சூப்பராக நம்மளோட நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை விட மெலிசா வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மெலிசான அச்சியில் வந்துட்டு பிழிஞ்சுக்கோங்க. ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு நம்ம சூப்பராக நூடுல்ஸ் செஞ்சுட்டோம். குழந்தைங்களுக்கு கொடுக்கவும் நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் நம்ம சூப்பராக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நூடுல்ஸை. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் சின்ன அச்சில் வச்சு நான் ட்ரை பண்ணுறேன். அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நான் இருந்தாலும் உங்களுக்கு காட்டணுமென்ட்டு செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஓம்படி பிழிகிற அச்சில் வந்துட்டு நான் செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்குது நூடுல்ஸ் பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு அவங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் பாரில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அறுசுவை உணவு உண்ணுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.